சமூக வலைதளம் மூலம் போலி காதல், ஆண்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. இரவில் நடந்த திடீர் தாக்குதல், இந்திய பாகிஸ்தான் எல்லையில் அடங்காத சத்தம். மாணவியின் மரணத்தின் பின்னணியில் NPP ஒருங்கிணைப்பாளர் அம்பலப்படுத்திய நாமல். சம்பிக்க ரணவக்கவின் மனுவை நிராகரித்த உச்சநீதிமன்றம். இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க நேரம் இருக்கவில்லை. ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல். 267வது பாப்பரசரானார் கர்தினால் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட். பாடசாலை மாணவியை கடத்த முற்பட்ட நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. பதவி விலக்கப்படுவாரா தேசபந்து, விசாரணை குழு விடுத்த அழைப்பாணை. தென்னிலங்கையில் சற்று முன் துப்பாக்கிச் சூடு. நாடாளுமன்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட அர்ச்சுனா MP. IPL போட்டிகள் முழுமையாக நிறுத்தப்படுமா, ஆராயும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை. சமூக வலைதளம் மூலம் போலி காதல் உறவுகளை ஏற்படுத்தி ஆண்களிடம் கொள்ளையடிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் செய்தி வெளியாகியுள்ளது. Facebook மூலம் ஆண்களை அடையாளம் கண்டு வாட்ஸ்அப் மற்றும் மெசஞ்சர் மூலம் அவர்களுடன் அரட்டை அடித்து போலி காதல் உறவுகளை ஏற்படுத்தி அந்த ஆண்களை மிகுந்தலை பகுதிக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். பின்னர் காட்டு பகுதிக்குள் அழைத்து சென்று மரங்களில் கட்டி வைத்து அடித்து அவர்களின் மோட்டார் சைக்கிள்கள், பணம் மற்றும் பிற பொருட்களை கொள்ளையடிக்கப்படுகின்றது. இதற்கு தொடர்புடைய ஒரு குற்ற கும்பலை சேர்ந்த ஒரு பெண்ணும் 3 ஆண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அவர்களிடம் 2 மோட்டார் சைக்கிள், 4 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மேலும் பல பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவற்றின் மதிப்பு 1 கோடி ரூபாய்க்கு மேலென மிகுந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் தெஹ்ராவ பகுதியை சேர்ந்த 31 வயதுடைய பெண் ஒருவரும், அனுராதபுரம், அசோகபுர, விஜயபுரம் மற்றும் கெஹ்ராவ பகுதியை சேர்ந்த 21, 27 மற்றும் 32 வயதுடைய 3 ஆண்களும் உள்ளடங்குகின்றனர். 2 பிரதேசங்களை சேர்ந்த இருவர் செய்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தனது காதலை மிகுந்தலை நகரத்துக்கு வருமாறு அழைத்ததாகவும், அவர் வந்த பிறகு அவரும் ஒரு குழுவினரும் அவரை தாக்கி மரத்தில் கட்டி வைத்து அவரது மோட்டார் சைக்கிள், பணம், கையடக்க தொலைபேசி மற்றும் வங்கி அட்டைகளை கொள்ளையடித்து சென்றதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவங்களில் உயர்மட்ட வேலைகளில் பணியாற்றிய 50 வயதுக்கு மேற்பட்டோர்களே பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் மோதல் இன்று உலக அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் தொடர்ந்து பதற்ற நிலை காணப்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் விடிய விடிய தாக்குதல் தொடர்ந்ததாகவும், தொடர்ந்து வெடிகுண்டு சத்தம் கேட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு பாகிஸ்தான் ராணுவம் திடீரென அத்துமீறி தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து எல்லையில் பரபரப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஜம்மு காஷ்மீர் முதல் பல எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கிடையில் இந்தியாவும் பாகிஸ்தானின் பல எல்லைகளில் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அத்துடன் லாகூரில் நடக்கும் தாக்குதல்கள் காரணமாக பல கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுமியின் மரணம் குறித்து எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கும் என அவர் சந்தேகம் வெளியிட்டதுடன், சிறுமியின் மரணத்துக்கு தாமதிக்காது நீதியை பெற்று தருமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் சபையில் கேள்வி எழுப்பியிருந்தவை குறிப்பிடத்தக்கது. கொட்டாஞ்சேனையில் ஒரு மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட கணித ஆசிரியர் மத்திய கொழும்புக்கான தேசிய மக்கள் சக்தி ஒருங்கிணைப்பாளர் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அவர் ஒரு தேசிய மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளராக இருப்பதால் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் அடக்க முயற்சிக்கின்றதா என அவர் சந்தேகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க முன்வைத்த மனு ஒன்றை உச்சநீதிமன்றம் நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது. நல்லாட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது சம்பிக்க ரணவக்க செலுத்திய வாகனத்தில் மோதுண்டு ராஜகிரிய பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்திருந்தார். அதனையடுத்து சம்பிக்க ரணவக்கவும் அப்போதைய வெலிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக இருந்த தற்போதைய உதவி போலீஸ் அத்தியட்சர் சுதத் அஸ்மடலவும் இணைந்து விபத்து நடந்தபோது சம்பிக்கவின் சாரதியே வாகனத்தை ஓட்டி சென்றதாக பொய் சாட்சியங்களை தயார் செய்திருந்தனர். இது தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் கொழும்பு
மேல் நீதிமன்றத்தில் சம்பிக்க ரணவக்க உதவி போலீஸ் அத்தியட்சர் சுதத் அஸ்மடல் சம்பிக்கவின் சாரதி திலம் துசிதகுமார் ஆகியோருக்கு எதிராக வழக்கொன்றை தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள விதம் சட்டவிரோதமானது என்று கூறி மேல் நீதிமன்றத்தில் சம்பிக்க ரணவக்க தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் அதனை மேல் நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. பின்னர் சம்பிக்க ரணவக்க தரப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். அங்கும் அவர்களது மனு நிராகரிக்கப்பட்டது. அதனையடுத்து உச்ச நீதிமன்றத்தில் சம்பிக்க ரணவக்கவின் சட்டத்தரணிகள் முன்வைத்த மனு பிரதம நீதியரசர் முர்மு பெர்னாண்டோ தலைமையிலான நீதியரசர்கள் அமர்வினால் தற்போது நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சம்பிக்க ரணவக்கவுக்கு எதிரான வழக்கின் விசாரணையை முன்னெடுத்து செல்லுமாறு மேல் நீதிமன்றத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்திய இலங்கை உடன்படிக்கையை நாடாளுமன்றில் சமர்ப்பிப்பதற்கு நேரம் இருக்கவில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் இந்த விடயத்தை தொலைக்காட்சி செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கை சனிக்கிழமை கைச்சாத்திடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வுகள் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு நேரம் இருக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். தேவையானவர்கள் இவற்றை தகவல் அறிந்து கொள்ளும் சட்டத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை அனுமதியை பெற்றுக்கொண்டு உரிய நேரத்தில் இந்த ஆவணங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சித்துல்பவ மற்றும் திசுமக விகாரிகளை முதன்மைப்படுத்திய பொசன்தான நிகழ்ச்சி குறித்து இந்த கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றுள்ளது. இதன்போது சித்துல்பவ மற்றும் திசுமக விகாரிகளில் நடைபெறவிருக்கும் பொசன்தான நிகழ்ச்சி தொடரை வெற்றிகரமாக நிறைவு செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை குறித்த நிகழ்வுக்காக விகாரிகளுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கான வசதிகளை செய்து தருமாறு சித்துல்பவ மற்றும் திசுமக விகாராதிபதிகள் ஜனாதிபதியின் செயலாளரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குறிப்பாக கதிர்காமத்தில் இருந்து சித்துல்பவ வரையிலான வீதியை முழுமையாக மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு சித்துல்பவ விகாராதிபதி லேல்வல சமித தேரர் இதன்போது வேண்டுகோள் விடுத்துள்ளார். தெரிவு செய்யப்பட்ட புதிய போப்பாண்டவரின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதிய போப் அமெரிக்க லியோசிவ் என்று அழைக்கப்படும் ரோபர்ட் பீரி வோஸ்ட் என வத்திக்கான் அறிவித்துள்ளது. இவர் வரலாற்றிலேயே முதல் முறையாக தெரிவு செய்யப்பட்ட அமெரிக்க போப்பாண்டவர் ஆவார். இந்நிலையில் அமெரிக்காவின் சிகாகோவில் பிறந்த போப்பாண்டவர் தற்போது செயின்ட் பீட்டர் சதுக்கத்தை நோக்கிய மாடியில் தோன்றி தனது முதல் உரையை நிகழ்த்த ஆரம்பித்துள்ளார். உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ள புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய வாக்கெடுப்பு நேற்று முடிவடைந்துள்ளது. வத்திக்கானின் சிஸ்டைன் தேவாலய புகைப்போக்கியிலிருந்து வெள்ளை புகை வெளியேறியது. வெளியான வெள்ளை புகை சமயையின்படி கர்தினால்கள் போப் பிரான்சிஸுக்கு பிறகு ஒரு வாரிசை தேர்ந்தெடுத்துள்ளனர் என்பது உறுதியாகியுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் என தெரியப்படுத்தப்படாத நிலையில் புதிய போப்பாண்டவர் அடுத்த ஒரு மணி நேரத்தில் செயின்ட் பீட்டர் சதுக்கத்தை நோக்கிய மாடியில் தோன்றுவார். தற்போது புதிய போப் சிஸ்டைன் தேவாலயத்துக்கு அதிலுள்ள ஒரு சிறிய அறைக்கு அழைத்து செல்லப்பட்டு வெள்ளை போப்பாண்டவர் அங்கிகளை அணிவார் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சிரேஷ்ட கர்தினால் விரைவில் ஹோபபஸ் பாப்பம் எங்களுக்கு ஒரு போப் இருக்கிறார் என்ற வார்த்தைகளுடன் முடிவை உறுதிப்படுத்துவார். அதனைத் தொடர்ந்து புதிய போப்பாண்டவரை அவர் தேர்ந்தெடுக்க போப்பாண்டவர் பெயரால் அறிமுகப்படுத்துவார். கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் அருகே மாணவி ஒருவரை கடத்த முயன்றதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரை தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கருவாத்தோட்டம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனையடுத்து அவரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாணவியை கடத்தி கப்பம் பெறும் நோக்கில் குறித்த நபர் இச்செயலில் ஈடுபட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பான விசாரணையை இன்னும் நிறைவடையாத நிலையில் போலீசாரினால் சந்தேக நபரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் அனுமதி கோரப்பட்டது. இதனை அடுத்து சந்தேக நபரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கிய நீதிவான் விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் தெரிவிக்க உத்தரவிட்டார். இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு நாடாளுமன்ற விசாரணை குழுவின் முன் மே மாதம் 19ஆம் தேதி அன்று முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோனின் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு இந்த அழைப்பாணையை விடுத்துள்ளது. அதன்படி தென்னக்கோனின் அதிகார துஷ்பிரயோக செயல்கள் தொடர்பாக விசாரித்து அதன் முடிவுகளை அறிக்கையிட நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் முன் தென்னக்கோன் அழைக்கப்பட்டுள்ளார். இந்த குழு இதுவரை பலமுறை நாடாளுமன்ற வளாகத்தில் கூடியுள்ளது. எனினும் இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனை நாடாளுமன்ற குழுவின் முன் அழைக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். கொழும்பு புறநகர் பகுதியில் உள்ள விகாரை ஒன்றுக்கு அருகில் துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளது. குறித்த துப்பாக்கி சூடு சம்பவம் சற்று முன்னர் கொட்டாவ மேலப்பல்ல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
நாடாளுமன்ற அலுவல்களுக்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நடவடிக்கையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது நடைமுறை குறித்த கேள்வி எழுப்பிய போது ஏற்பட்ட சிக்கல் சூழ்நிலை காரணமாக அவர் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். சபைக்கு தலைமை தாங்கிய அவைத் தலைவர் அரவிந்த் செனரத் அர்ஜுனா எம்பியை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளார். அவரை கட்டுப்படுத்திக் கொள்ளுமாறு அவைத் தலைவரின் ஆலோசனையை கேட்க தவறியதாக நிலையியற் கட்டளை 71 கீழ் அவர் வெளியேற்றப்பட்டார். தவறான நடத்தைக்காக சபையின் எஞ்சிய காலத்துக்கு ஒரு உறுப்பினரை நீக்குவதற்கு நிலையியற் கட்டளைகளில் வழங்கப்பட்டுள்ள விதிகளில் குறித்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவைத் தலைவருக்கு நினைவூட்டியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதேவேளை கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி அடுத்த 8 அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலாவில் நேற்று வியாழக்கிழமை நடைபெறவிருந்த பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான IPL போட்டி ஜம்மு மற்றும் பதன்கோட்டில் மேற்கொள்ளப்படும் என்று விடுக்கப்பட்ட விமான தாக்குதல் எச்சரிக்கையை தொடர்ந்து பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் தொடர்ந்து மோதல் இடம்பெற்று வருகின்றமையால் IPL-இன் முழு போட்டிகளும் ரத்து செய்யப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. போட்டிகளில் பங்கேற்கும் வெளிநாட்டு வீரர்களால் பாதுகாப்பு கவலைகள் எழுப்பப்பட்ட நிலையில் தற்போது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று பஞ்சாப் அணி 10.1 ஓவர்களில் ஒரு விக்கெட்டுக்கு 122 ஓட்டங்களை எடுத்திருந்த போது திடீரென்று மின்சார விளக்குகள் அணைந்தன. இதனையடுத்து அணிகளின் வீரர்களும் பார்வையாளர்களும் பாதுகாப்பு கருதி மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்த மைதானத்தின் கொள்ளளவு 23,000 பேர் என்ற நிலையில் வெளியேற்றப்பட்ட போது சுமார் 80% ரசிகர்கள் அங்கு கூடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.